Tony and Guy Essentials Sirvamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்த நம்ம பதிவுகள் எல்லாம் ராசி பலன்களாகவே கேட்டு இனிப்பு திகட்டி விட்டது என்று அனைவரும் கருதியதால் சரி ஓகே, இப்போது நம்ம ஒரு ராசி இருக்குது. இப்போ மேஷராசிக்காரர்கள் இருக்கீங்க. இந்த மேஷராசிக்காரர்களுடைய பர்த் அமைப்புன்னு சொல்லுவோம். வாங்கிட்டு வந்த வரோம்பாங்க. வாங்கிட்டு வந்த வரோம் என்ன சார் செய்கிறது சார், எல்லாம் அமைப்பு சார், எல்லாம் அமைப்பு, வாங்கிட்டு வந்த வரோம் எல்லாம் சொல்லுவார்கள். அவ்வகையில் இந்த வாங்கிட்டு வந்த வரங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம சொல்கிற தகவல்லாம் கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்டில் எஸ் கரெக்ட் குருஜி போடுறீங்க. தொடர்ந்து இதன் மூலம் இணைந்திருக்கீங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது என்னென்னா, நம்ம எந்த பொருள்லாம் வீட்டில் வச்சா ராசி என்னெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பற்றி பேசலாம். அவ்வகையில் ராசி மண்டலத்தில் மண்டை ஓடு கபாலம் என்பது இந்த மேஷ ராசி தான். ஆடு மோதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆடு முட்டிக்கிட்டே அதான் மேஷத்தோடு மோதாதேம்பாங்க. மேஷம் மோசம்னு கூட சொல்லுவாங்க சில பேர். நம்பி ஏமாந்து போகிற ராசியெல்லாம் மேஷராசிக்காரங்க தான். அந்த மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட், மேஷராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவங்க வீட்டில் வௌவால் வரும். குருஜி என்ன குருஜி, உங்கள் வீட்டுக்கு வௌவால் வரும். வௌவால், அந்த வௌவால் தலைகளாக தொங்கும் பாருங்கள், அந்த வௌவால் வரும். நீங்கள் பிறந்த வீடாக இருந்தாலும் சரி. இல்லை சார், நான் அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கேன் சார். உங்கள் அமெரிக்கா வீட்டுக்கெலாம் வராதுங்க. நீங்கள் பிறந்த வீட்டுகளில் சின்ன வீடாக இருக்கும் பொழுது, நான் வந்து வளர்ந்த போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வௌவால் வரும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணீர் தேங்கி நிற்கும் மழைநீர், இது மழை பெஞ்சால் உங்கள் வீட்டில் தான் தண்ணீர் தேங்கி நிற்கும். சார், நான் வந்து மாம்பழத்தில் இருக்கேன் சார், அங்கே இருக்கேன் சார், இங்கே இருக்கேன் சார். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ மழை தண்ணி வெளியே போகிறதுக்கு வசதி இல்லாமல் மழைநீர் தேங்கி நிற்கின்ற யோகம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் வரும். உங்கள் தெருவில் யார் வீட்டில் வீடு கட்டினாலும் சரி, நான் ஒரு தெருவில் இருக்கேன் சார், அஷ்டலட்சுமி நகர்னு பேர். அந்த தெருவில் வந்து 4வது வீட்டில் வீடு கட்டுறாங்க. அந்த 4வது வீட்டில் இருக்கிற ஒரு வீடு கட்டும் போதும் அவங்களோட செங்கல், மணல், ஜல்லி எல்லாத்தையும் உங்கள் வீட்டு வாசலில் கொண்டாந்து தான் அடுக்கி வைப்பாங்க. அது என்னமோ தெரில, உங்கள் வீட்டு வாசலில் தான் இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு தலையில் வெட்டுக்காயம் என்பது இருக்கும். மேஷராசிக்காரர் கீழே கமெண்டில் போடுங்க சார், ஆமாம் கரெக்டுன்னு கமெண்டில் போடுங்க. வெட்டுக்காயங்கள் இருக்கும். தலையில் அடிபட்டிருக்கும், முகத்தில் அடிபட்டிருக்கும். தலையிலையோ முகத்துலேயோ அடிபட்டிருக்கும். வெட்டுக்காயம் என்பது இருக்கும். மேஷராசிக்காரர்கள் பெரும்பாலும் பிராண்ட் விரும்பிகள். பிராண்ட் விரும்பினா என்ன? உங்களுடைய சார், நான் சாம்சங் மொபைல், சாம்சங் ஹெட்செட், சாம்சங் ப்ளூடூத் எல்லாமே சாம்சங் தான் சார், அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஒரே ஒரு சாம்சங் ஃபேமிலி சார் நாங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிராண்டான ஆட்கள். தீயணைப்பு, வெடிப்பொருட்கள், ரசாயனம் இது சம்மந்தப்பட்ட தொழில்களுடையவர்களாக இருப்பீங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஹைஃபையாக பேசுகிறது, ஹைஃபையான பிஸ்னஸ் டீல்ஸு, ஹைஃபையான ஆட்களாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களோட குணம். அடுத்ததாக மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அப்பாவால் மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு அப்பாவால் மருத்துவ செலவு 24 ஹவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று கீழே விழுந்துறது, கையை உடச்சிக்கிறது, காலை உடச்சிக்கிறது, ஏதாவது ஒரு அடிபடுறது, எந்நேரமும் அப்பா பிஸியாகவே வச்சுருப்பார். அப்பாவை டேக் கேர் பண்ணுறதே வேலை. அப்பா அம்மாவை பிரிஞ்ச வாழ்க்கை தான். பெரும்பாலும் காதல் வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள் மேஷராசிக்காரர்கள். காதல் வாழ்க்கை, அதுவும் ஒருதலை காதல், சிறுவயது காதல், பால்ய காதல்லாம் சொல்கிறாங்க. ஒளியிலே தெரிவது தேவதையா, அது மாதிரிலாம் காதல்லாம் உங்களுக்கு வரும். அடுத்து பழமை விரும்பிகளாக இருப்பாங்க. ஆன்டிக் பொருட்கள் கலெக்ஷன் பண்ணுற, ஆன்டிக் பொருட்கள் பண்ணுறது, முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வச்சுக்கிறது. அதே மாதிரி வந்து எங்கள் அப்பா வச்சுருந்த இது அவரோட பர்ஸு, இது அந்த மாதிரிலாம் நினைவு சின்னங்களை போற்றி புகழ்கிறது, இதெல்லாம் உங்களோட குணம். ஆன்டிக் பொருட்கள், பழைய ஸ்டாம்ப்பு, பழைய காயின் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களோட குணமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடாத சைக்கிள், ஓடாத மிஷின், ஓடாத ஏதேனும் ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை அமைவது நதி அல்லது கடல் பகுதி பக்கத்தில் இருக்கும். நதி அல்லது கடல் பகுதி பக்கத்தில் வாழ்க்கை துணை தெற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து தான் வருவார்கள். அதே மாதிரி தீ விபத்து ஏற்படும், பராமரிக்காத சொத்து, போலீஸ் பிரச்சனை என்பவை இருந்து இருக்கும். உங்கள் வீட்டில் பராமரிக்காத சொத்து என்பது நிச்சயம் இருக்கும். உங்கள் அப்பா வழி வகையில் பராமரிக்காத சொத்து, எங்கள் அப்பாவோட சொத்து சார், மெயின்டைன் பண்ண ஆள் இல்லை, ஊர் ஃபுல்லாக சொத்து இருக்குது, என்ன பிரயோஜனம், மெயின்டைன் பண்ண ஆள் இல்லை, போன்றவைகள்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும். அதே மாதிரி மின்சார பொருளுக்கும் மழைநீர், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி டேங்க் இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் குருஜி
எங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணி டேங்க் இருக்கிற வரைக்கும் தெரியுதா? கண்டிப்பாக தெரியும். உங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணி டேங்க் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் நர்ஸு அல்லது ஆசிரியர் அல்லது மருத்துவர் இவங்க யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. உடல் உழைப்பு குறைந்த பணிகளை விரும்புவீங்க. சர்ஜரி, விபத்து போன்றவை நிச்சயம் உண்டு. மேஷராசிக்காரர்கள் ஒரு வழக்கை நிச்சயம் சந்திப்பீர்கள். உங்கள் வாழ்வில் ஒரு வழக்கு என்பது நிச்சயம் ஏற்படும். இதெல்லாம் உங்களுடைய. அதே மாதிரி மேஷராசிக்காரர்களை பெரும்பாலும் நாய் கடிக்கும். குருஜி, ஒரு நியாயம் வேணாமா? பிறப்பு ராசி பலனாக இருந்தால் என்ன வேணால் சொல்லுவீங்களா? நீங்கள் போடுங்க சார், நான் தான் சேலஞ்ச் பண்ணேன். ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு ஒரு சவால். நம்ம நேர்கள் இல்லை சார் எனக்கு நாயெல்லாம் கடிக்கலை. இங்கே பாருங்கள், நான் அப்படியே 100க்கு 100 பேரும் கடிக்கும்னு சொல்ல. 100க்கு மெஜாரிட்டி 80% ஆட்களை நாய் கடிக்கும். பெட் லவர்ஸாக இருப்பீங்க. அதுவும் முக்கியமாக டாக் லவர்ஸாக இருப்பீங்க. பெட் லவர்ஸ். சார் இது என்ன ப்ரீடு தெரியுமா சார்? இதுதான் சார் ராஜபாளையத்து ப்ரீடு. இந்த ப்ரீடு அப்படி வாசல் அந்த மாதிரிலாம். பல நேரங்களில் நாய் நமக்கு காவல் காக்குதா, நம்ம நாயை காவல் காக்கிற மாதிரி தெரியல. நாயெல்லாம் வாசலில் இருந்துச்சு, இப்போ வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதை நம்ம காவல் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி டாக் லவர்ஸாக இருப்பீங்க. தலை, மூளை அதெல்லாம் ஜாஸ்தி, உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். டென்ஷன் பார்ட்டி. நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது அடிச்சிடுவீங்க. உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு சகோதரி இருப்பாங்க. அவங்களோட பக்கத்து வீடு எப்படி உங்கள் சகோதரியோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும். அந்த பஞ்சாயத்தை நீங்கள் அடிக்கடி போய் மத்தியஸ்தம் பண்ணுவீங்க. என்ன சார் எங்கள் அக்காட்டையே ஒம்பளுத்துட்டே இருக்கீங்களா எப்போ பார்த்தாலும்? என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க? அந்த மாதிரி நீங்கள் போய் அதில் என்னென்னா போலீஸு, எஸ்ஐ, கேஸு இது மாதிரியான போலீஸ்காரங்க. சார் என்ன சார் உங்கள் அக்கா வீட்டில் பிரச்சனையாமே போன்றவைகள்லாம் ஏற்படுறதுல வாய்ப்புகள். வெளிநாட்டு யோகங்கள்லாம் ஏற்படும். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு எண்டு பாயிண்ட் ஒன்று சொல்ல பாருங்கள். உங்கள் வீட்டில் கோமதி லக்ஷ்மி போன்றவர்கள் உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இருப்பாங்க. தந்தை வழி உறவில் பாகப்பிரிவினை பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஒரு மனைவியால் வருமானம் உண்டு. உங்கள் ஒய்ஃபே வேலைக்கு போவாங்க. அதே மாதிரி கோமதி லக்ஷ்மி மாதிரியே உங்கள் வீட்டில் சரவணன் அது மாதிரி முருகன் பேர் கொண்டவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க. முருகன் அல்லது கிருஷ்ணன் பேர் கொண்டவங்க கூட இருப்பாங்க. முருகன், கிருஷ்ணன், கோமதி, லக்ஷ்மி இந்த பேர் கொண்டவங்க உங்கள் வீட்டில் நிச்சயம் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணீர் தொட்டி இருக்கும். இன்னும் கூட என்னால் சொல்ல முடியும். மருத்துவ விவரங்கள்லாம் நிறையா சொல்லுவீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம், அமானுஷ்யம், உங்கள் வீட்டில் ஜோதிடம், அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க உங்கள் வீட்டில் நிச்சயம் உண்டு. இதெல்லாம் தான் மேஷராசிக்காரங்களுடைய குணங்கள். ஸோ மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் குருஜி? எல்லாம் சொல்லிட்டீங்க. நம்ம ரெட்ரோவில் சொல்லிவிடுங்க. எதெல்லாம் வீட்டில் வச்சா காசு வரும், எதெல்லாம் பண்ணால் டெவலப் ஆகும்? தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்த பதிவு அதற்கான பதிவு தான். இதெல்லாம் பண்ணால் வீட்டில் காசு வரும் என்பதை போன்ற சூப்பரான விஷயங்கள் சொல்ல போகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Tony & Guy Essentials Sirvanmayur welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057.